ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஸ்ரீ குருப்யோ நம. ஆதித்யாய சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசுமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒன்று குருவோடு சுக்கிரன் இணைவு. 2 குருவும், தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் கனெக்ட் ஆகிறாங்க. மிதுன ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு, அதாவது பெருமாளுடைய வீடு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அயன ஸ்தானம். அதோடு மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம். இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ நிச்சயமாக இதனால் 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. மெயினாக பணம்னு சொன்னால் அவர் குரு தான். அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருக்கக்கூடாது, வக்ரமாகி இருக்கக்கூடாது. ராகுக்கு எதிர்த்து சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கிரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார். பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை, ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு பெரிய சமாதானம் பேசுறது, அல்லது ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ணுறது. செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும். அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட் இங்கே நடக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால் அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு எல்லாம், வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அந்த அவால பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய மணி லாண்ட்ரி, அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வெளிநாடுகளுக்கு போவதற்கோ, இல்லை வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ, இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனாக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும், அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள். ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணுற மாதிரியில் நீங்கள் புதுசாக அவங்களோட டைப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட, தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது. அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம். ஸோ இதெல்லாம் இந்த குரு சுக்கிரன் மற்றும் ராகுவுடைய தொடர்பை வச்சு நாம் சொல்கிறோம். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னியில் தங்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம், யோகமான கால நேரம். இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க போகுது, சந்தோஷமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி, லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல இணைந்து 11ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ தனுசு ராசிக்கு இது நல்ல யோகமான காலம். லாபாதிபதி போய் ராசியை பார்த்தாக்கா லாபம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் ராசிநாதனோடு இணைந்து பார்க்கும்போது அந்த குரு சுக்கிரன் இணைவு மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து தனுசு ராசியை பார்க்கிறார்கள். இந்த கிரக சேர்க்கை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அந்த கிரகங்களின் பார்வை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது 2 பத்தாதுன்னு இது கூட இன்னொரு விஷயம் நடக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த குரு சுக்கிரனை தொடர்பு கொள்கிறார்.
1-5-9. இந்த குரு சுக்கிரன் ஏற்கனவே தரக்கூடிய மனப்பக்குவத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ராகு போகும்போது அந்த ஹெல்ப் மைண்டை நல்லா டெவலப் பண்ணிடுவார். எவ்வளோயா கொடுக்க போகிறா இருக்கு, அவனுக்கு என்னங்க தனுசு ராசியா, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு 1000 ரூபா கொடுக்கலான் இருக்கேன். யாரு? சுக்கிரன். குரு சொல்லுவார், டேய் எப்போ அவனுக்கு 1000 ரூபா போகிறோம், 10 ரூபா கொடுறோம், 10,000 ரூபா கொடுறான்னு. ராகு என்ன பண்ணுவார், இன்னும் டெவலப் பண்ணுவார். 10,000 ரூபாய் என்னங்க பத்தும், வீட்டு வாடகை கூட பத்தாதீங்க, ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க. அப்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், அடுத்து 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 3 கிரகங்களும் எல்லா வகையிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு சிறப்பை தருகின்றன. அதுல ஸ்பெசிபிக்கா குரு சுக்கிரன் ராகு இந்த 3 கிரகங்களும் நல்ல யோகத்தை செய்கின்றன. கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. குறிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாமனார் பிரச்சனையாக, மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம். ஆணுக்கும் சரிதான், பெண்ணுக்கும் சரிதான். இப்போ பெண்களை விட ஆண்களுக்கு தான் குடும்ப பிரச்சனை அதிகமா இருக்கு. இன்னைக்கு குடும்ப பெண்கள்லாம் சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆம்பளை பசங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க. பொம்பளை பசங்க பண்ணுற வேலை, அதுவும் அந்த பெங்களூரு அல்லது அந்த நார்த் சைட் கர்நாடகா சைடில் பண்ணக்கூடிய பிரச்சனை இருக்குது பாருங்க. மாதம் 80,000 ரூபா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்காரன் மதிக்கிறதே கிடையாது. அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மாமனார் மாமியார் வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை நாத்தனார் மச்சான், அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள், மனக்கசப்புகள், பிரிவுகள். பசங்க இருக்கும், 2 பசங்க, 1 பசங்க 2 பசங்க இருக்கும், 6th படிப்பாங்க, ஒரு 10 வயசு 12 வயசு பசங்களாக இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அப்போ தனுசு ராசி நேயர்களே, குடும்ப விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. குடும்ப விஷயத்தில் அனுசரித்து போவது நல்லது. இன்னொன்று சொல்லவா, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம். ஏதேனும் மனக்கசப்பு இருக்குது, சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்குது, அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி. நீங்கள் காதலர்களாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கலாம், ரகசிய திருமணம் செஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை பொருத்தம் இல்லாதவங்களாக இருக்கலாம். ரஜ பொருத்தம் இல்லை, அந்த பொருத்தம் இல்லை. இப்போ நீங்களே தான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ எனக்கு ஃபோன் வரும்போது அந்த பாப்பாவே சொல்லுது எல்லாம், சாமி எங்களுக்கு நாங்கள் ஆயில்யம், அவர் அஸ்வினி இல்லை மூலம், எங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, நாங்கள் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு வழி சொல்லுங்கள், இது ஆரோகணம், இது அவரோகணம். அப்போ எல்லாம் அந்த பசங்க ஒரு அலசிடுறாங்க ஜாதகத்தை. அப்படி அவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, குடும்ப பிரச்சனைகள், மனக்கசப்புகள், பிரிவுகள், இல்லைன்னா வேற ஏதேனும் தொடர்புகள், அதனால் வந்த பிரச்சனைகள். நல்லா இருந்தார் சாமி எங்கள் வீட்டுக்கார், இப்படி ஆகிடுச்சு, என் மனைவி நல்லா தாங்க இருந்தாங்க, வேலைக்கு அனுப்புனா அதுதாங்க பிரச்சனை, நான் ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன் அதுதாங்க பிரச்சனை, இதெல்லாம் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ வேறு ஏதேனும் தொடர்புகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால், அதனால் ஒரு பிரச்சனை வந்திருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட சரி பண்ண முடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு, வழிபாடுகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், மனக்கசப்புகள் இருந்து ஏதேனும் பிரிவுகள் இருந்திருக்குமே ஆனால், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, வீட்டிலே கீழே விழுந்துடுறது, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யக்கூடியவர்கள், அவங்களே கூட எடுத்துக்கோங்களேன், நர்ஸாக இருக்கலாம், ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஏன் அவங்களுக்கு அடிபடக்கூடாதான்னு குரு சுக்கிரன் சேர்க்க. பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, இந்த ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், உடல்நிலை ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. சின்ன சின்ன விபத்துகள், வண்டியில் போகும்போது வரும்போது எச்சரிக்கையாக கவனமாக சென்று வருவது சிறப்பு. குறிப்பாக சின்ன குழந்தைகள், பிள்ளைகள், ஸ்கூல் செல்லக்கூடிய சின்ன பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால், அதை அவங்களாம் கவனமாக அழைச்சிட்டு போயிட்டு கவனமாக அழைச்சிட்டு வர்றது சிறப்பு. திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், வயசான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும், நல்லா நெருங்கி பழகி இருந்திருப்பாங்க, 10 வருஷம் 5 வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க, திடீர்னு அவங்க பிரிஞ்சிடுவாங்க, அப்படியே அவங்களுக்கு தூக்கமே வராது, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், அதுவும் வயசான காலத்தில். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம். அதெல்லாம் அவசியம் இருக்கலாம், வேறு ஏதேனும் செய்வினைகள் பிரச்சனைகளாக இருக்கலாம், பிளாக் மேஜிக் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க தனுசு ராசி என்பர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம். அதே போல் நான் சொன்னேன், ஜாபை பொறுத்தவரையிலும் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு,
ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சினிமா துறை, சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம். அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், நியூஸ் சேனலாக இருக்கலாம். அப்போது மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், அது சார்ந்த ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட தனுசு ராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாதம் மீடியா துறை, சினிமா துறைக்கு கை கொடுக்கும். அதே போல் ஆன்மீகம் அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மடாதிபதிகளாக இருக்கலாம், ஸ்தாபகர்களாக இருக்கலாம், இல்லை ட்ரஸ்டிகளாக இருக்கலாம். நிச்சயமா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் வேலை, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், முடிவே இருக்காது. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.